எல்லாத்துக்குங்க ஆசைப்படலாம், தகுதி வளர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இந்த கனவு மெய்ப்படங்கிறதுல உங்களுக்கு அளிக்கக்கூடிய மிக நுட்பமான பாடம் இதுதான். ஆசைப்படுங்க, தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். தகுதியை வளர்த்து கொண்டு ஆசைப்படுங்க. எங்க ஐயா சுகிசிவம் சொல்வாரு, ஒரு நாய் இருந்துச்சான். அது எப்ப பார்த்தாலும் வாக்கிங் போகுமா. அந்த போன வாக்கிங் நாயை இன்னொரு நாய் பார்த்துருச்சு. இது வீட்டுக்கு வந்துருச்சு, அந்த நாயும் தேடிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. கீழே இருந்து கூப்பிடுதான். அவர் ரொம்ப அழகா சொல்வார். கீழே இருந்து கூப்பிடுதான் ஜன்னல்ல இருந்து, ஏ வா. அந்த நாய் சொல்லிச்சான், வரமாட்டேன். இப்ப எந்த நாய் கூப்பிட்டாலும் எந்த நாயும் போகுதுங்க. ஒரு காலத்துல அது போவாது, யோசிக்கும். வரமாட்டேன்னு சொல்லிச்சான். நான் நாயை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க வேற ஏதோ நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கம் வி வில் கோ அப்படின்னா அவன் சொன்னானா, அது அந்த நாய் சொல்லிச்சான், வரமாட்டேன். நோ. ஏன்? நல்ல சாப்பாடு கிடைக்குது. கீழே இருக்கிற நாய் சொல்லிச்சான், ஒரே சாப்பாடு, என்னோட பார் வெரைட்டி ரைஸ், வகை வகையா போடுறேன், கம் டவுன் அப்படின்ச்சான். வரமாட்டேன் வரமாட்டேன், எங்க அப்பாட்ட வேணா கேட்டுட்டு வரேன்னுச்சான். அது என்ன பண்ணுச்சு, பாவன் இல்லை எங்க அப்பா என்ன கேட்க போற, எங்க ஐயாவுக்கு ஒரு அழகான பொண்ணு, சரி அது அந்த தெருவில் இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுது, சரி எங்க அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே சண்டை. என்ன சண்டை? உன்னை அந்த பையனை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த பையனை கல்யாணம் பண்ணா நான் செத்துருவேன், இந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர அப்படின்னு சொன்னாரு. எங்க ஐயா வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆசைப்படலாம், தகுதி இருக்கா? இவரை மாதிரி ஆகணும், அவரை மாதிரி ஆகு, தகுதி இருக்கா? எப்படி நீ பிஹேவ் பண்ற? ஒரு கரப்பாம்பூச்சி வந்தது, ஐயோன்னு கத்தனா ஒருத்தி ரெஸ்டாரண்ட்ல, அது இன்னொருத்தங்க மேல போயிருச்சு. அவ கத்தனா, அது இன்னொருத்தங்க மேல போயிருச்சு. வெயிட்டர் வந்தான், பார்த்தான், கரெக்டா கையில பிடிச்சி வெளியில தூக்கி போட்டான். அவனுக்கு கிச்சன்ல அது சகஜமான ஒரு விஷயம். நமக்கு தான் அது பதட்டமா இருக்கு. பதட்டமான சூழ்நிலையை புத்தன் சொல்றாங்க, புயல் அடிக்கிறதா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சைலண்டா இரு, கடந்து போயிடும்ன்றான். புத்தன் சொல்றான், சைலண்டா இரு, கடந்து போ. எப்போ ரியாக்ட் பண்ணணும், எப்போ நாம் நமக்குள்ள ஒரு அக்கினியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நாம் நம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அடிப்படையில் ஒரு புத்தி